நேபாள தலைநகர் காத்மாண்டுவின் மைய பகுதியில் இருந்த பழமையான புராதன சின்னமான தரகரா டவர் என்ற கோபுரம் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இடிந்து விழுந்தது. இந்த பிரம்மாண்ட கட்டிடங்களிலிருந்து மட்டும் 180 உடல்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. இந்த கோபுரம் 1832 அப்போதைய நேபாள பிரதமர் பீம்சேன் தபா என்பவரால் கட்டப்பட்டது. நேபாள ராணி லலித் திரிபுரா சுந்தரியின் உத்தரவின்படி இந்த கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. 203 அடி உயரத்தில் 9 மாடிகளை உடைய இந்த கோபுரத்தின் 8வது மாடியில் பார்வையாளர் மாடம் இருந்துள்ளது. இதிலிருந்து காத்மாண்டுவின் அழகை ரசிக்கலாம். அழகிய கட்டடக்கலையின் பெருமைக்காக இந்த கோபுரம் யுனெஸ்கோவால் உலக புராதன சின்னங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கோபுரத்துக்கு அருகில் பீம்சேன் டவர் என்ற பெயரில் 1824 ஒரு கோபுரம் கட்டப்பட்டது. இது 11 மாடிகளை உடையது. 1934 ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்த கோபுரம் இடிந்து விழுந்த நிலையில் தற்போது தரகரா கோபுரமும் தரைமட்டமாகி உலக சுற்றுலா பயணிகளை வேதனைக்குள்ளாக்கியுள்ளது.